இது ஒரு சாதாரண சண்டே மார்னிங்கே டேட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு குப்பையை கொட்ட போயிட்டு இருந்தப்போ ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்குன்னு ஃப்ரெண்டு சொன்னான். சோ ஜேபி நகர்ல ஒரு நல்ல தேநீர் கடையை தேடி நாங்க வந்த கடை தான் ராமேஸ்வரம் கஃபே. வலிய காஃபி இருக்கணும் வந்தா வலியே இல்லாம இருக்கு. வெயிட் பண்ணி 2 காஃபி வாங்கி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு பேசிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துல குழந்தையா மாதிரி பலூன் கடைக்காரன்னா மீச வச்ச பொம்மைன்னு பார்த்து ரசிச்சிட்டு இருந்தோம். இதை எங்க ஊர்ல முட்டை பணியாரம்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு நண்பர்கிட்ட கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப்புக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஹெல்மெட் போட்டு ஸ்லோவா சேஃபா டிரைவ் பண்ணுங்க நண்பர்களே. வந்த இடத்துல அழகா குட்டி சணல் முடி நண்பரை பார்த்தேன். இவன் தூரத்துல பக்கம் அழகா இருக்கான்னு பக்கம் போனா பல்ல பார்த்து சிரிப்பு வந்துருச்சு. 2 அவகேடோ ஜூஸ் சுகர் இல்லாம குடிச்சிட்டு 2 BHK வீடு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்க கிளம்பிட்டோம். வந்துக்கு ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஹவுஸ் ஓனர் வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. ஜேபி நகர் மெட்ரோ பக்கத்துல ஏதாவது 2 BHK வீடு இருந்தா சொல்லுங்க நண்பர்களே. நமக்கு தான் இந்த வீடு கிடைக்கல, ஆனா நம்ம நண்பருக்கு வீடை கிளீன் பண்ணி கொடுத்துட்டோம். ஜெப்டோல 1 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருந்தாங்க. 2 வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு நண்பர்கிட்ட கொடுத்துட்டேன். நானும் ஹாப்பி, அவனும் ஹாப்பி. அவன் அந்த சாப்பிட்ற டைம்ல 10 எக் வச்சு ஒன்று பண்ணேன். நான் ஒன்று பண்ணா அது ஒரு மாதிரி வந்துச்சு. 2 பேரும் சைலண்டா சாப்பிட்டுட்டு நண்பரோட ட்ரெஸ் கொடுக்க போயிருந்தேன். நம்ம கூட ஒரு லாண்ட்ரி கிளீனிங் கம்பெனி கொலாப் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒத்தா இருந்தா ஸ்டோரியில் அப்டேட் பண்றேன் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேளை உங்க ஃபீட்லயே வராம போயிடலாம். நைட் காபிடோல லான்ச் பண்ண ஒன்லி விசிறியில 9 ரூபீஸ்க்கு பர்கர் அண்ட் குக்கீஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நாளை முடிச்சுக்கிட்டோம். நாளைக்கு பாக்குற வரையும் தீயா இருங்க.